பஸ்ல கூட்டா கூப்பிடுறான் இது ஆச்சு இது கூப்பிடுறது ஆச்சு அதான் ஒண்ணுமே கூட கேட்கல. நான் ஒரு லேடிஸ் நின்னு சொல்றதுல என்ன நின்னு இப்ப அருவமா இறங்கி போயிடும். அது வந்தா அவர் என்ன கேட்கல என்ன பஸ்ல பஸ்ல கூட்டா கூப்பிடுறான் இது ஆச்சு இது கூப்பிடுறது ஆச்சு அதான் ஒண்ணுமே கூட கேட்கல. நான் ஒரு லேடிஸ் நின்னு சொல்றதுல என்ன நின்னு இப்ப அருவமா இறங்கி போயிடும். அது வந்தா அவர் என்ன கேட்கல என்ன பஸ்ல டிரைவரா வேலை செய்யறேன். ஒண்ணுமே கேட்கல. அப்பா பேசினா கொஞ்சம் ஓட்டு ஓடி வராங்க. பஸ்ல எங்க ஆள் ஏர்ல ஓட்டுங்க டெப்போல தான் இருக்கு. ஆள் வராங்கன்னா அவ்வளவு பேச்சு தலைவலியா போயிட்டீங்க. மணி 2 ஆயிடுச்சு. மணி 2 ஆயிடுச்சு. கைரேகை வைக்கணும். நாங்க 59 டிப்போல நின்னுச்சு. எல்லாம் ஏறணும் பஸ்ல. ஒரு ஆள் வரணும். எங்களுக்கு ஓடியாந்துனுக்குறாங்க எதிர்க்க. கொஞ்சம் நிப்பாட்டுங்க நானு அதெல்லாம் நிப்பாட்ட முடியாதுன்னா தலைவலி ஆகுது உங்ககிட்ட தொல்லியாகுதுன்னு கேட்டேன். சரி கம்முன்னு ஏறணும் வந்துட்டோம். சரி தப்பு நம்ம மேல இருக்குது. அங்கிருந்து வந்து பாதி தொல்லை வந்து அந்த டோரை திறந்து விடுறாரு. திறந்து விட்டுன்னு ஃப்ரீயா வராரு. நான் இப்ப இறங்கும் போது தான் கேட்டேன், ஏன்னா இதை நீ ஏத்திருந்தேன்னா நாங்க எல்லாம் கும்பலா போய் கையெழுத்து போட்டுருப்போம்ல, ஒரு ஆளுக்காக நாங்க வெயிட் பண்ணோம்லண்ணா இப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறேன். என்ன அப்படிதான் பண்ண கிளம்பு அப்படின்றான் அவன் நெக்குல சொல்லிட்டு. அதுக்குள்ள நான் ஒரு வார்த்தை விட்டேன் அசிமா கேட்டுக்க மேலே ஏறி வா காட்டு. எவ்வளவு பெரிய வார்த்தை. நான் உன்னை கேட்டதுக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்களா வராங்க. என்ன தெரியுமா பண்ணிடுறானுங்க? ஃப்ரீ பஸ் நாங்க கேட்டோமா? ஃப்ரீ பஸ் நாங்க கேட்டோமா? இவங்கள எங்க வீட்டுல பணம் இல்லையா, காசு இல்லையா, எங்களால ஃப்ரீயா இது துட்டு குடுத்து வர முடியாதா? ஆட்டோல போன்னு சொல்றாரு என்ன. நான் ஏன் ஆட்டோல வரணும்? ஃப்ரீ பஸ் விடும் போது நான் ஏன் ஆட்டோல வரணும்? உங்க அப்பா விட்டு பஸ் ஆது. நாங்க பஸ் இப்ப நாங்க ஏறதுனால தான் உனக்கு வேலை. நாங்க இல்லன்னா இந்த மாதிரி ஓபி வச்சிருந்தானே போவேன். இருக்கிறவங்க எல்லாம் பாத்துருந்தா இது மாதிரி தானே பச்சா பேசினாரு. நான் ஏறதுல இருந்து இறங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். டிரைவர் கண்ட்ராக்டர் தான் கிடையாது. கண்ட்ராக்டர் நீங்க தான் பாத்துக்கிறாரு டிரைவர். நீ என்ன எனக்கு இப்ப அவன் என்ன பதிலே என்கிட்ட பதில் அவன் சொல்லிட்டு தான் எடுக்கணும் பஸ். இல்ல இது வேற மாதிரி நடக்கும். அததான் சொல்றேன்னா என்கிட்ட தான் பேசுறாப்பல. நான் அததான் சொல்றேன். எனக்கு முடிவா சொல்லிட்டு அவனை இறங்க சொல்லுங்க. மின்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஏறுந்து நாங்க டிப்போவுல இருந்து நாங்க ஏறுந்து எல்லாம் ஏறி உட்கார்ந்த பேருக்கு அந்த வார்த்தை கேக்குறேன். நாங்க அப்படியே நிக்கிறோம் பாருங்க. எங்க 10 பேரு ஒரு ஆள் இவங்க ஓடியாரணும். இவங்க வர நேரத்துக்கு பஸ்ஸை எடுத்துட்டாருன்னு நாங்க கேட்டோம். அப்பவே இவங்க யாரை கேக்குறாங்க நான் தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். பஸ்ல இறங்கும் போது கேக்குறேன், சரிம்மா விழுந்துருவீங்க அதனால தான் நான் சொன்னேன். அந்த ரீசன் சொல்ல தெரியாது இவனுக்கு. அதை விட்டுட்டு அவ்வளவு அசிங்கமா பேசுறான் பஸ்ல ஏறிக்கின்னு. வாணி நீ என்ன கூப்பிடலாமா ஃபர்ஸ்ட் ஒரு லேடிஸ? அதுக்கு பதிலா அவனை சொல்லிட்டு இறங்க சொல்லுங்க. அவனை இறங்கி பதிலா சொல்ல சொல்லுங்க. என்ன கூப்பிட்டான், என்ன கூப்பிட்ட அளவுக்கு நீங்க வர சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த தப்பு நாங்க எதல. அப்ப இவங்க பஸ் ஓட்டினா அராஜகம் பண்ணலாமா? நாங்க ஃப்ரீ பஸ் கேட்கல. எங்களுக்கு நீங்க காசு இந்த ஃப்ரீ பஸ் விட்டதுல இருந்து லேடிஸ்க்கு மரியாதை இல்ல. ஏற குடிகார பசங்களும் சரி, இறங்குற குடிகார பசங்களும் சரி அசிங்கமா தான் பேசுறானுங்க, அசிங்கமா தான் கேக்குறானுங்க. இவங்களை நாங்க கேட்டோமா ஃப்ரீ பஸ்? இவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போக மாட்டாங்களா ஃப்ரீ பஸ்ல? இவங்கள சொகுசு பேருந்து வச்சு அனுப்பிச்சு விட்டுங்கிறானுங்க. அங்க போனா துன்றதுக்கே சோறு இருக்காது இவங்களுக்கெல்லாம். இவங்களுக்கு டைட்ல இந்த பஸ் ஓட்டினா இவங்க பெரிய ஆளு நினைச்சுங்கிறானுங்க. இவங்க பேசலாமா ஒரு லேடிஸ்?